கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னான் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிஞ்சிருச்சு. ஆனால் விடை தெரியாத பல மர்மங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. செல்வி ஜெயலலிதா ஏன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார், எப்படி அவர் இறந்து போனார் அப்படிங்கிற கேள்வி இன்னமும் மக்கள் மனதில் இருக்குது. அது மாதிரி ரொம்ப காலமாக விடை தெரியாத 2 கேள்விகள் தமிழ்நாட்டில் உண்டு. ஒன்று, சொப்பன சுந்தரியை யார் வச்சுருக்கா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு கேள்வி, ரஜினி எப்போ அரசியல் பெறுவார். இந்த 2த்துக்கும் எப்போ விடை தெரியுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை தூண்டுற வகையில் சமீபத்தில் ரஜினி அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அழைத்து ஒவ்வொருவருடன் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரசியல் பார்வையையும் பேச்சின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் திரும்பவும் அந்த பரபரப்பு கூடியிருக்கிறது. ரஜினியிடமிருந்து என்ன வார்த்தை வெளிப்படப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவருடைய ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ரசிகர்கள் திரண்டிருந்தாங்க. அவங்க முன்னாடி பேசின ரஜினி வழக்கம் போல் ஆண்டவன் விருப்பப்பட்டால் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தன்னுடைய பேச்சை தொடங்கி நிறைய கருத்துக்களை அதில் சொன்னார். தன்னுடைய அரசியல் நுழைவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்த அந்த 1996ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அவர் வாய்ஸ் கொடுத்ததை பற்றி சொல்லி, எதிர்பாராமல் நடந்த அந்த விபத்தினால் ஒரு சில பேர் பலனடைந்ததில் தனக்கு வருத்தம் இருக்குன்னு அவர் ரஜினி பேசினார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளே எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டு பல கட்சிகளுக்கும் போய் சேர்ந்ததையும் அவர் அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. ஆசைகளை தடை போட முடியாது அப்படின்னும், அவர்களுடைய விருப்பங்களை மதிப்பதாகவும், ஆனால் ஆண்டவன் உத்தரவிடும் பொழுது அரசியலுக்கு வருவதாகவும் திரும்பவும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் ரஜினி. அவர் அரசியலை பற்றி எது சொன்னாலும் உடனே அதை ஒரு திருக்குறள் மாதிரி அது மாறிடும். அதாவது திருவள்ளுவர் எழுதியிருக்கிற திருக்குறளுக்கு ஆளாளுக்கு பொழிப்புரை எழுதுகிற மாதிரி ரஜினி அரசியலை பற்றி ஏதாவது சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ரஜினி இப்படி சொல்லியிருப்பதன் மூலம் அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ரஜினி இப்படி சொல்லியிருக்கிறதே ஒரு அரசியல் தான். 1996இல் அவர் வாய்ஸ் கொடுத்தாரு. அப்போ யாருக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தாரோ அவங்க இப்போ உயிரோடு இல்லை. யாருக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்தாரோ அதில் 2 பேரில் ஒருத்தர் உயிரோடு இல்லை, இன்னொருத்தர் உடல்நிலை முடியாமல் இருக்கிறார், நேரடி அரசியலில் பங்கெடுக்காமல் இருக்கிறார். ஆக இறந்து போன 2 பேர் ஜெயலலிதா, மூப்பனார். உடல்நலம் முடியாமல் அரசியலில் தீவிர அரசியலில் பங்கெடுக்காமல் இருப்பவர் கலைஞர். ஆக சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே பதில் சொல்ல முடியாத நிலையில் ஒரு விளக்கத்தை கொடுப்பது இருக்கிறதே, அதுவே மிகப்பெரிய அரசியல். இதன் மூலம் ரஜினி அரசியலுக்கு வருவதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டவர் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. அதனால்தான் அவருடைய ரசிகர்கள் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து 1/4 நூற்றாண்டு காலமாக காத்திருக்கிறார்கள். திரைப்படத்துறையைச் சேர்ந்தவரான ரஜினி, மராட்டிய மாநிலத்தில் பிறந்து கர்நாடகத்தில் வளர்ந்தவரான ரஜினி தமிழ்நாட்டு அரசியலில் நுழையலாமா என்கின்ற எதிர்ப்பு குரல்களும் கேட்கின்றன. நம்முடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி பார்த்தால் இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்தியாவின் குடிமகன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்குள் நுழைய முடியும். அதை அரசியல் சட்டம் தடை செய்யவில்லை. கேப் மாதிரி, மொல்லை மாதிரி, கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன், கஞ்சா விற்கிறவன் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரும் பொழுது மக்களிடம் பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு பதவிகளை அடைய விரும்புவது என்பது தவறானது அல்ல. மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ ஒருவர் அரசியலுக்குள் வருவதை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும், அவரை வெற்றி பெறச் செய்வதும் தோல்வியடையச் செய்வதும் மக்களின் கையில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரைத்துறையை சார்ந்த வேறு மாநிலத்தவர்கள் தொடர்ச்சியாக முதல்வராகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை தமிழினம் சார்ந்த உணர்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். அதுபோலத்தான் இன்னமும் முடிவாகாத ரஜினியின் அரசியல் நுழைவுக்கும் இப்போதே எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. ரஜினியை பொறுத்தவரை அவர் சினிமாவில் சகல தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தவர். அவர் அளவுக்கு ரசிகர் பட்டாளத்தை கொண்ட இன்னொரு நடிகரை நாம் சொல்ல முடியாது. குறிப்பாக ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடின்றி, இளையவர் முதியவர் என்ற வயது வித்தியாசமின்றி, ஏழை பணக்காரன் என்கின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வின்றி, ஜாதி மதம் என்கின்ற வேறுபாடின்றி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த நடிகர் தான் ரஜினி. இந்த சினிமா செல்வாக்கு எளிதாக தமிழகத்தில் அரசியல் வியாபாரத்திற்கு பயன்படும் என்கின்ற அச்சம் தமிழ் உணர்வாளர்களிடம் இருக்கிறது. அதன் விளைவாக தமிழ்நாட்டுக்கு ரஜினி என்ன செய்தார்? திரைப்படங்களில் நடித்து தன் ஒரு துளி வியர்வுக்கு 1 பவுன் தங்க காசு என்கின்ற மிக அதிக கூலியை பெற்றிருக்கின்ற ரஜினி தமிழர்களின் நலனுக்காக என்ன செய்தார்? அவருடைய சம்பாத்தியத்தில் முதலீடு செய்தாரா? தமிழர்களுக்கு உதவி செய்தாரா? காவிரி பிரச்சனைக்காக 1 கோடி ரூபாய் நிதி அளிப்பதாக சொன்னாரே, அந்த பணத்தை கொடுத்து விட்டாரா? ரஜினி இதையெல்லாம் கொடுத்தாரா என்பது ஆய்வுக்குரியது. ஆனால் அவர் அடிக்கடி அரசியலில் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார்.
அரசியலை விட அவர் தன்னுடைய திரைப்படங்களில்தான் அதிக கவனம் செலுத்துகிறார். ஒரு படம் வெற்றியடைந்தாலோ அல்லது எதிர்பாராத விதமாக தோல்வி அடைந்தாலோ அடுத்த படத்தை எப்படி சிறப்பாக கொடுப்பது என்பதுதான் அவருடைய கவனமாக இருந்திருக்கிறது, இருந்தும் வருகிறது. அப்படி ஒவ்வொரு படமும் வரும்பொழுதும் அவரை சுற்றி அரசியல் பிரச்சாரமும் உருவாக்கப்படுகிறது. கால் நூற்றாண்டாக ரஜினிக்கு கடவுளின் உத்தரவு எப்போது வரும் என காத்திருக்கிறார்கள் ரசிகர்கள். மக்களிடம் செல்வாக்கு உள்ள தன்னால் அரசியல் ஆதரவை தவிர்க்க முடியாது என்பதையும் ரஜினி உணர்ந்திருக்கிறார். இயல்பாகவே அவருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் உண்டு. அத்துடன் தேசிய அரசியல் பார்வையும் உண்டு. எனவே ஒரு காலத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் அதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் மீதும் அவருக்கு பிடித்தம் அதிகமாக இருந்தது. நரசிம்மராவை பற்றி புகழ்ந்திருக்கிறார். அதே கட்டத்தில் அத்வானியையும் அவர் அளவுக்கு அதிகமாக புகழ்ந்திருக்கிறார். வாஜ்பாய் தான் மீண்டும் பிரதமராக வருவார் என்று 2004ஆம் ஆண்டு தேர்தலில் வெளிப்படையாகவே வாய்ஸ் கொடுத்தவர் ரஜினி. எனவே அவருக்கு ஆன்மீகம், அதனை ஒட்டிய பாஜகவின் இந்துத்துவம் இவற்றின் மீது ஒரு ஈர்ப்பு இருப்பது இயல்பானது. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட நரேந்திர மோடி ரஜினியின் வீடு தேடி வந்து ஆதரவு கேட்டதும் ரஜினிக்கு பாஜக மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் வெளிப்பாடுதான். இந்த அடிப்படையில் தமிழக பாஜகவின் முகமாகவும் முகவரியாகவும் ரஜினி மாறுவார் என்கின்ற அரசியல் எதிர்பார்ப்பு நிரம்பியிருக்கிறது. தமிழகத்தில் இன்று இருபெரும் கட்சிகளின் தலைமையில் நடைமுறை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் இங்குள்ள இடைவெளியை பயன்படுத்தி பாஜக தன்னை வலுவாக காலூன்றிக்கொள்ள முயற்சிக்கிறது. ரஜினிக்கு பாஜக தூண்டில் போட்டிருக்கிறது. வலையிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது என்று பாட்டு வரிகளுக்கு வாயசைத்தவர் ரஜினி. வலையிலேயே சிக்காத அவரை தூண்டில் போட்டு பாஜகவால் பிடித்துவிட முடியுமா? இந்த $1,000,000 கேள்விக்கான பதில் ரஜினியிடம்தான் இருக்கிறது. ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய ரசிகர்கள் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து தான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாஜக உள்பட எந்த கட்சியுடனும் ரஜினி இணைந்துவிடக்கூடாது என்கின்ற கோரிக்கையையும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ரசிகர்களின் மன ஓட்டத்தை அறிந்த ரஜினி அவர்கள் விருப்பப்படி அரசியலை கையில் எடுப்பாரா அல்லது அரசியலுக்கே வராத அரசியலை தொடர்ந்து நடத்துவாரா? தன்னை சுற்றி நடப்பவற்றை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் ரஜினி. அவருக்கு நிறைய ஆலோசகர்கள் உண்டு, நிறைய குருநாதர்கள் உண்டு. எல்லோரிடமும் ஆலோசனை கேட்பார். ஆனால் முடிவை அவர்தான் எடுப்பார் என்பது அவரை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து அரசியலை தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்பவர் ரஜினி. கலைஞருடன் அவருக்கு நெருக்கம் உண்டு. ஜெயலலிதாவுடன் பகை இருந்ததும் உண்டு, நட்பு இருந்ததும் உண்டு. வைகோ, மூப்பனார் போன்ற தலைவர்களுடன் அவருக்கு பழக்கம் உண்டு. இப்படியான ஒரு அரசியல் உறவை மேற்கொண்டு வந்த ரஜினி தன்னைப் போலவே திரையுலகிலிருந்து அரசியலுக்குள் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த், சிரஞ்சீவி போன்றவர்களின் அரசியல் பாதை எப்படி அமைந்தது என்பதை அறியாதவர் அல்ல. அதே நேரத்தில் ரசிகர்களுடைய மன ஓட்டத்தையும் அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. அதனால் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்கின்ற சஸ்பென்ஸை தொடர்ந்து கொண்டே இருப்பார் ரஜினி. நமக்கும் அவருடைய படங்களைப் போலவே அரசியல் சஸ்பென்ஸும் விறுவிறுப்பாகவே இருக்கும்.